ஹுமாயூன் மற்றும் ஷேர்ஷா சூரி இந்த 2 பேருக்குள்ள பகைனா வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் போர்கள், அரசியல், சதிகள் இதெல்லாம் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த சண்டைகளுக்குள்ள ஒரு சின்ன கதை இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 1539ஆம் வருடம் பேட்டில் ஆஃப் சௌசா. ஹுமாயூன் அன்னைக்கு மோசமான தோல்வி அடைகிறார். முகலாய படை சிதறி போகுது. எதிரிகள் எல்லா பக்கம் இருந்தும் நெருங்குறாங்க. அந்த நொடியில ஹுமாயூனுக்கு புரிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமானா உயிரே போயிடும். அதனால யோசிக்கவே இல்லை. முன்னாடி ஓடுற கங்கை நதியை பார்த்ததும் குதிரையோடவே உள்ள குதிச்சிடுறார். ஆனா கங்கை அன்னைக்கு சும்மா இல்லை, ரொம்ப வேகமா கொந்தளிச்சு ஓடுது. சில நொடியிலேயே குதிரை தாங்க முடியாம மூழ்கிடுது. ஹுமாயூன் கனமான கவசம் போட்டிருந்ததால அவரும் மெதுவா நீருக்குள்ள இழுக்கப்படுறார். அந்த நொடியில அவர் இந்தியாவின் பேரரசர் இல்லை, உயிர் காப்பாற்ற போராடுற ஒரு சாதாரண மனிதன். அதே நேரத்தில் அங்கே ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேர் நிஜாம். தினமும் போல ஆட்டுத்தோல் பைய ஊதி அதில் மிதந்துக்கிட்டு நதியை கடக்க வந்தவன். தூரத்தில் ஒரு மனிதன் மூழ்கிறத பார்த்ததும், யார் இவர், எதிரியா அப்படின்னு எதுவுமே யோசிக்கல. ஒரு மனிதன் சாவுக்கு நெருக்கமாக இருக்கான், அவ்வளோதான். உடனே அந்த தோல் பையோட அவன் நீந்தி போயிடுறான். அந்த பைய ஹுமாயூனுக்கு கொடுக்குறான். அதை பிடிச்சுக்கிட்டு உயிர் தப்பி இருவரும் கரை சேர்றாங்க. இருவருமே பேச முடியாத அளவுக்கு சோர்ந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹுமாயூன் கேட்குறார், நீ யார்? நிசாம் ரொம்ப சிம்பிளா சொல்றான், கடவுளின் அடிமை. அந்த வார்த்தை ஹுமாயூனின் மனசுல அப்படியே பதிஞ்சிருது. உடனே அவர் ஒரு வாக்குறுதி சொல்றார், நான் மீண்டும் டெல்லி அரசனானா ஒரு நாள் நீதான் அரசன். அந்த நேரத்தில் நிஜாம் கூட இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஹுமாயூன் எடுத்துக்கிட்டார். ஆண்டுகள் போகுது. போராட்டம், நாடு கடத்தல், திரும்பி வருதல் எல்லாத்துக்கு பிறகு ஹுமாயூன் மீண்டும் டில்லியை கைப்பற்றார். சிம்மாசனம் திரும்ப கிடைக்குது. பெரும்பாலான அரசர்கள் அப்போ அந்த வாக்குறுதியை மறந்துடுவாங்க. ஆனால் ஹுமாயூன் மறக்கலை. ஒரு நாள் நிஜாம் அரண்மனைக்கு வரான். சபையில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, இவன் யாருன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் ஹுமாயூன் எழுந்து அவனை கைப்பிடிச்சு நேரா அரியணை மேலே உட்கார வைக்கிறார். ஒரு நாள் ஒரு சாதாரண மனிதன் டெல்லியின் அரசன். அந்த ஒரு நாளில் நிஜாம் என்ன பண்ணுறான் தெரியுமா? தன் பழைய தோல் பைகளை வெட்டி சின்ன நாணயங்களாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குறான். ஒரு சாதாரண மனிதனும் ஒரு நாள் அரசனாக இருக்க முடியும்னு இந்த உலகத்துக்கு சொல்லாமல் சொல்கிறான். இந்த கதை நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறது. சிம்மாசனம் பெரிய விஷயம் இல்லை, வாக்குறுதியை காப்பாற்றுற மனசு தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான அரச மரியாதை.